இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டீ ஃபேக்ட்ரியோட இன்சைடு இருக்கிற மேட்டர்ஸ் தான். உள்ள நல்லா இருக்குது. அந்த டீ ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனியில் வந்துட்டு எப்படி அதெல்லாம் வந்துட்டு அவங்க டீ தூள் வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பார்க்குறது தான் இந்த வீடியோ. இந்த ஃபேக்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸோட கஷ்டம் நம்ம தெரியணும். நம்ம வந்துட்டு இப்போ டீ குடிக்கிறோம், அது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் வந்துட்டு இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்க ஹேட்ஸ் ஆஃப். அவங்க வந்துட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு அவங்க சொன்னாலும் நமக்கு பத்தாது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு இந்த டீ ரெடி பண்ணி அப்படியே குடிக்கிறோம். நம்ம இதில் வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த எஸ்டேட் ஏரியாவிலலாம் பார்த்தா வந்துட்டு காலையில் ஒரு 7 மணி 8 மணி அந்த டைம்லலாம் வந்துட்டு அந்த டீ காட்டுக்குள்ளே போய் டீ எஸ்டேட் இந்த பெரிய வந்துட்டு எஸ்டேட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு காலையில் வந்துட்டு போய் அங்கேருந்து அந்த செடிக்குள்ளே அப்படியெல்லாம் போயிட்டு டீ அந்த இலை வந்துட்டு பறிக்கிறாங்க. அது எவ்வளோ கஷ்டந்தான். வந்துட்டு அந்த இடையிலலாம் போகும்போது வல்ல பாம்பு வேறு ஏதாவது அனிமல்ஸில் இருந்தால் அவங்களால பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க கையோட அந்த ஹைட்டுக்கு இருக்கும், அந்த செடியோட ஹைட்டு. அதில் வந்துட்டு அப்படியே போகும்போது கீழே என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாது அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் என்ன கிளைமேட்டாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு காலையில் போவாங்க. அது அப்படியே ரொட்டீன் ஆயிடுச்சு. அதில் வந்துட்டு வர்ற கஷ்டம் இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு மெயின் பண்ணுறதே இல்லை. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே காலையில் வந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு பறித்து அங்கே எடையெல்லாம் போட்டு வந்துட்டு தான் இங்கே வந்துட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே வருது. ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு பார்த்தா இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற அந்த லோடெல்லாம் வந்துட்டு மேலே அப்படி ஒரு மிஷின் இருக்குது. அதில் வந்து இந்த டீ தூளெல்லாம் டீ இலையெல்லாம் வந்துட்டு ஒரு பேக் பண்ணியிருக்கும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு அது மேலேக்கு அந்த உள்ளே கொண்டு போயிட்டு அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு அதெல்லாம் போடுறாங்க. அந்த இலை அப்படியே விதறி போடுறாங்க. எல்லா இடத்துலையும் ஃபுல் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறாங்க. கீழே வந்துட்டு ஏர் இருக்கும், காற்று இருக்கும். அது வந்துட்டு அப்படியே காற்று வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இலை வந்துட்டு அப்படியே வாடுறதுக்கு வாடி வரும் அந்த இலை. அப்போ வந்துட்டு அந்த காற்றுல அப்படியே போட்டு கொஞ்சம் ஹவர்ஸ் எல்லாம் முடிஞ்சால் அந்த வந்துட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு மிஷினுக்குள்ளே போடணும். அதை அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு மிஷினுக்குள்ளே அப்படியே போய் அப்படியே நல்லா அரைச்சி நைஸாக்கிட்டு தான் அது வந்துட்டு செப்பரேட் ஆகுது. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஆகுது. ஹை குவாலிட்டி, லோ குவாலிட்டி அப்படியெல்லாம் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு ஆகுது. இதெல்லாம் அப்படி ஆகின பொருளெல்லாம் பேக் பண்ணுறாங்க. நல்ல குவாலிட்டிக்கு வந்துட்டு ப்ரைஸ் இருக்கும், தெரியும் தானே. அந்த மாதிரி செப்பரேட் பண்ண குவாலிட்டிக்கு அந்த தகுந்த மாதிரி பேக் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இதுவாக ஃபேக்ட்ரிக்குள்ளே வேலை. ஆனால் வேலை செய்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த காற்று அந்த மிஷின்லேருந்து அந்த இலையை வந்துட்டு அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மிஷின் ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கையில் அப்படியே வாரிட்டு அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். 24 hours தான் இது ஒர்க்கிங். இது வந்துட்டு ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஷிஃப்ட் தான் இங்கே வேலை இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் மிஷின் வந்து 24 hours ஒர்க்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் ஷிஃப்ட்டு ஒர்க்கு தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு. அதை வந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு தவறு ஒர்க் இருக்குது அப்படி சொன்னாலும் சம்பளம் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப கம்மி. நல்ல சம்பளம் இவங்களுக்கு வேணும். இவங்க ஒர்க்குக்கு வந்துட்டு ஹார்ட் ஒர்க்குக்கு வந்துட்டு நல்ல சம்பளம் 500 பத்தாது. அப்படி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் இவங்களுக்கு. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு சவுண்டு அப்படியே ஃபுல் டைம் அப்படியே சவுண்டு கேட்டுக்கிட்டே தானே இருக்கும். அதில் வந்துட்டு ஒவ்வொரு செக்ஷனாக இருப்பாங்க. ஒரு சில பேரெல்லாம் வந்துட்டு விறகு இந்த முட்டியெல்லாம் கொண்டு போகிறதுக்கு வேறு செக்ஷனில் இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு இந்த டீ தூளில் கடைசி வந்துட்டு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், லாஸ்ட்டு வேஸ்ட்டு. அது வந்து க்ளீன் பண்ணுற ஒரு செக்ஷன் அங்கே வேறு இருக்கிறாங்க. அங்கே இந்த
ஒவ்வொரு ஏரியாவில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதிலேருந்து கீழே விடுறதும் வேஸ்ட்டு. அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வ போகிற வழியில் அங்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஸ்மெல் பண்ணாலே நமக்கு ஒரு டிசீஸ் வந்துடும், ஒரு வியாதி வந்துடும். அதனால் எல்லாமே சேவ் பண்ணி தான், சேஃபான வேலை தான் இவங்க வந்துட்டு பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு டேஞ்சர். மேக்ஸிமம் வந்துட்டு ஹெல்த் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அங்கே, அதுக்கப்புறம் தான் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி இடத்துலலாம். நம்ம எங்கே பார்த்தாலும் டேஞ்சர் தான். ஒன்றில் அந்த மிஷினில் வந்துட்டு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது ஒரு பயம். அப்புறம் வந்துட்டு எங்கிட்டலாம் போகும்போது இந்த பொடியெல்லாம் ஸ்மெல் ஆகும்போது அது ஒரு பயம். அப்போது கிட்டத்தட்ட பார்த்தா இவங்க வேலைக்கெல்லாம் வந்துட்டு எப்போவோ வந்துட்டு சம்பளம் ஏற டைம்லாம் முடிஞ்சிருச்சு.